ஏண்டா 10 ரூபா பொறம்போக்கு பரதசி பாலாஜி, இந்த பொறம்போக்கு நான் தமிழ்நாட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் என்ன சொன்ன இந்த பொறம்போக்கு செஞ்ச வேலையை சொல்ல போறேன். அது என்ன சொன்னா, இந்த நாய் என்ன பண்ணி தெரியுமா, ஆட்டைய போட்டிருக்கு. பணம் இல்லைங்க, பணம் இல்ல, ஹார்ட் டிஸ்க். அதாவது சென்னை மின்வாரிய தலைமையத்தில் உள்ள இந்த டெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் வந்து நிலக்கரி கொள்முதல் பண்ண விஷயம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் எல்லாம் திருடப்பட்டிருக்கு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஆபீஸ்ல ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஆட்டைய போடுறான்னு சொன்னா எப்படிங்க உள்ளுக்கு திமுக நடக்கும் இந்த வேலை? எங்க நம்ம அடிச்ச ஊழல் கொள்ளையில மாட்டிருமோ? ஏற்கனவே டிரான்ஸ்பார்மர்ஸ்ல வந்துட்டு 397 கோடி ஊழல் பண்ணி வச்சுக்க அந்த புறம்போக்கு நாய். பத்தாவதுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வேற. நான் கேக்குறேன், இங்க சென்னையில திருடப்படுற ஆர்டர்ஸ்க்கு எப்படிங்க பெங்களூர்ல வைக்கப்படுது? எங்க அங்க போகுது நான் கேக்குறேன். அப்படின்னா பாருங்க எவ்வளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி புறம்போக்கு நாய. இந்த மாதிரி பொழப்புக்கு பேசாம நஞ்ச குடிச்சு செத்துடுற நாய. ஏன்னா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சது இல்லாம அந்த மக்களுக்கு ஒழுங்கான மின்சாரம் கொடுக்க முடியாது. அதுக்குள்ளுக்கு நீ அடிச்ச கொள்ள ஊழல மக்களுக்கு தெரியக்கூடாது சொல்லி ஆட்டைய பொருளிட ஆள் வச்சு நாய வெளியே வேற கதைக்கிறானி. என்னமோ உத்தம மாதிரி கேட்கிறான். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா பாத்துக்கோங்க, இந்த நாய் செஞ்சால ஒரு வேலை, கேவலமான ஒரு வேலை. என்ன தெரியுமா, உயிரை எடுத்த வேலை. இந்த நாயும், இந்த 10 ரூபா பாலாஜி நாயும், அந்த ஸ்டாலின் தர புறம்போக்கு நாயும், 2 நாயும் வந்துட்டு கொண்டுச்சு இல்ல 48 பேரை. அந்த பிரச்சனை இழுப்போம். திருப்பி கேப்பண்டா, நான் இங்க இருந்து கேப்பேன். அந்த மக்களுக்கு, செத்த மக்களுக்கு ஜஸ்டிஸ் கேப்பண்டா. நீதான் பண்ணனு தெரியும், நீனு ஸ்டாலின் சேர்ந்துதான் பண்ணனு தெரியும், பழிய மத்தவங்க மேல போறதான் பண்ணனு தெரியும். விடமாட்டேன் சரியா? மக்களே இதை வந்து தெரியப்படுத்துங்க இந்த புறம்போக்கு நாய்க்கு.